எனது மான். 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 அப்போ நீங்க எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. மான் குட்டிய பிடிக்கிறதுக்காக. ஓ, அப்ப மானம் கட்டு வரல. மான கேட்டு தானே வந்திருக்கீங்க. மான் குட்டிய கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? இல்ல இருந்தா தான் தருவல்ல. நீ ஓரம் பண்ணலையா? நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் அப்புறம் இங்கிருவாரு. இங்க வாங்களே, பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. நீங்க ஈண்டா 100 மானு கூட உங்க மடியில வந்து விழுகும். ஆனா காட்டுக்குள்ள வந்துகிட்டு மானு போச்சுன்னா இதெல்லாம் எங்க சாத்தியப்படுமா? 100 மானு இருந்தாலும் 1000 மான்கள் இருந்தாலும் இந்த மானுக்கு ஈடு இணை கிடையாதுயா. முத மானே நான் இல்லங்கற. அட மானுங்க தான் உள்ள இருக்குன்றல. நீங்க மான பாத்தீங்களா? துரத்தி வந்ததனால. துரத்துனீங்களா? அம்மா. நெசமா? அம்மா. நீங்க தேடின மானுக்கு எத்தனை கால் இருந்துச்சு? என்னுடைய மானுக்கு இங்க பாருங்களே, இந்த மானுக்கு 2 கால் தான் இருந்துச்சு. அவன் என்ன நொண்டியா? என்ன என்ன 2 கால்ல எப்படியா மானு? மானுக்கு 4 கால்ல இருக்கணும். அண்ணன் நட நடந்தியா? அண்ணன் நடக்கியா? அண்ணன் நட. நீ மான பார்க்கல, வேற எதையோ பாத்துருக்கு. அடையா நீ வேற. நான் பார்த்தேன் மானா. பார்த்தா நல்ல வராதுறீங்க. பெரிய இடத்து புள்ள மாதிரி வேற இருக்கீங்க. மானு மானு இப்படி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அட இங்க பாருங்களே, நான் தேடி வந்தது அழகான மான் என்ற மங்கை. யார் அந்த மங்கை? மாப்பிள்ள உன் தங்கச்சி. மாப்பிள்ள என்னது? உன் தங்கச்சி. என்ன வந்த கேட்ட யாருன்னு அப்புறம் மாப்பிள்ள ஓப்பலன்னு என்ன அர்த்தம்? ஐயா குறிப்பறியும் தன்மை வந்து என்ன மக்களுக்கு இல்லையா? அப்படியா? நான் குறி பாப்பேன். குறி பாப்பீங்களா? உன் கையை காட்டுங்க. எல்லா குறியும் பாப்பீங்களா? கையை காட்டுங்க. என்னய்யா? கையை காட்டுங்க. இந்த கோடு இது மேல ஏறக்கூடாதுயா. எது மேல ஏறக்கூடாது? அந்த கோட்டு மேல ஏறுனா 7 பொம்பளைய வச்சிருக்கதா அர்த்தம். ஆமா. சரி. ஏன் இப்ப நீ வந்தது எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு? இப்ப நீங்க ஏதோ பொம்பளை புள்ளைய தேடி வந்திருக்கீங்க. சரியா? சரியா சொல்றியா? தேடி வந்தது சரி. இந்த கோடு ஆகாது. இந்த ஏஸ் கிஸ்ம இத வரக்கூடாது. இது ஏன் வரக்கூடாது? இது வந்துச்சுன்னா பெரிய பொம்பளைக்கு தொண்ணாந்த ஆளுன்னு அர்த்தம். பெரிய வரக்கூடாது. மானு இல்ல மாப்பிள்ளை நேர சொல்றீங்க. புதன்மேடு, ராமேடு, சுக்கரமேடு, நக்கரமேடு எல்லா மேடு இருக்கு. அம்மா நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறீங்க. மானு மானு சொந்தக்காரன் வேற சொல்லிட்டீங்க. வேணும்னா என் தங்கச்சி வேணா நான் விசாரிச்சு பாப்போமா? நான் தேடி வந்ததே உன் தங்கச்சி தான் மாப்ள. வெட்டியா மாட்டிக்கிறீங்க. அந்த பிள்ளை கோவக்கார பிள்ளை. கவலைப்படாதீங்க, நான் கல்ல கொண்டு மண்டைய உடைக்கும். தேவையில்லாம பிரச்சனை மாட்டிக்கிட்டு தெரிய போறீங்க. மாப்ள சின்ன வயசுல பாப்போம். சின்ன வயசுல நம்ம விளையாட்டே இல்ல. சரி. அவ்வளவு தூரம் விளையாண்டான். அவ்வளவு தூரம் விளையாண்டாலும் நான் பார்த்த உடனே என் மாப்பிள்ள தான் மச்சனே வந்திருக்காருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? தெரிஞ்சு போச்சுல. முகத்தை பார்த்துருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். தங்கச்சி, என் தங்கச்சி கூப்பிடுறேன், நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்கோங்க. கிளம்புதா? சரி கிளம்புறாச்சு. தங்கச்சி தங்கச்சியை பார்த்தாங்க. இந்த காட்டுக்குள்ள நீ சும்மா தான் இப்படி திரியறியா? நானும் எங்க சும்மா திரியறேன். நானும் ஏதாவது சிக்குன்னு பாக்குறேன். ஒன்னும் சிக்குது இல்ல. சிக்க மாட்டீங்களா? எது? இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஜாமியார் வந்தாரு. அவர் கிளியாஞ்சிட்டியோட போயிட்டாரு. ஆமா, அவர் வந்தவர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி. கொல்ல பேரு மணிமேகலை பாத்திரத்தை பாத்திரலாம்னு தெரியுறாங்க. என்ன அச்சய பாத்திரத்தை பாத்திரலாம், அச்சய பாத்திரத்தை பாத்திரலாம்னு. ஆனா இந்த மணிமேகலை நீங்க பேசும்பொழுதே ஒரு மாறி போகுதே மாப்பிள்ள வார்த்தை. இல்லங்க, அந்த மணிமேகலை வந்து மாதியோட மக. அதனால பாத்திரம் இருந்துச்சு. சரி. இது என் காதலி. காதலி? ஆமா. உனக்கு? ஆமா. உனக்கு ஒண்ணு, எனக்கு பொண்டாட்டியாக போறது. அப்படியா? ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை. என்ன? என் தங்கச்சின்னு சொல்றீங்கல்ல, என் தங்கச்சி நீங்க பார்த்தது கிடையாது. நான் கட்டிக்க போற பிள்ளையையும் நீங்க பார்த்தது கிடையாது. அதுதான் பார்த்தது இல்ல. இப்ப தங்கச்சியை பாத்திருக்கீங்க மாப்பிள்ள சின்ன வயசுல. இப்ப 2 பெண்கள்ல எது ஏன் தங்கச்சின்னு நீங்க குறிவாத்து சொல்லிட்டீங்கன்னா, ஆமா உண்மை உண்மை. அது எப்படி? ராசவாட்டுக்கும் பப்பனுக்கும் ஜோடி இருக்கு. இந்த 4 பேரையும் பாத்தியா 10 மணி நேரம் லாதி அடிச்சு கிடக்க மனசு. வாய்ப்பு இல்ல. 4 பேர் நினைச்சாலும் முடியாது. ஏங்க? ஆமா இருக்கு. ஓ, இது போல நீங்க போய் தனியா பண்ணதுக்கு. ஆனா
தாளக்காரர் கூட கொஞ்சம் புண்ணியம் செஞ்சவர். இவங்க 3 பேரும் பாவம். இவங்க 3 பேருக்கு டோல் கட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இறங்கி வர முடியாது, அதுக்கு ஓடி போயிடும். இன்னைக்கு உயரமா சேர்வார அண்ணாந்தே பாக்குறாப்புல அவரு. விரட்டுங்க போகுதுமா.